அன்பு வணக்கம். இன்றைக்கி உணவகத்தில் எப்படி சிக்கன் தயார் பண்ணுறாங்க டேஸ்டியாக அப்படின்ற மாதிரி நாமளும் இன்றைக்கி தயார் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சிக்கனை நல்லா கழுவி ஒரு எம்டி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதே பாத்திரத்தில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் டைரெக்டாக அடுப்பில் வைக்கிறோம். வச்சு வேக விடுறோம். அந்த சிக்கன் விடுற தண்ணியில் லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை இறக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அதை அந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டின தண்ணியை நீங்கள் சூப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ வாங்க இப்போ செயல்முறைக்கு போகலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு தேங்காய் எண்ணெயை ஊற்றி தேவையான அளவு, அதுக்கு பிறகு பட்டை, ஏலக்கிராம்பு, அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், சீரகம், கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய் இதெல்லாம் நீங்கள் தயார் பண்ணி அதோட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்த கையோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா மெல்ட்டாக இது பண்ணிவிட்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டு நம்ம இப்போ தான் சேர்க்குறோம். இதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வேக விட்டு பதமாக வந்த பிறகு எடுத்து வடிகட்டி வச்சிடுறோம். ஸோ வடிகட்டி வச்ச பிறகு நம்ம வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அந்த வெங்காயத்தை அதே எண்ணெயில், மிச்சப்பட்ட எண்ணெயில் நாம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் நல்லா அழகாக மெல்ட்டாக வெந்து வரும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளியை நல்லா போட்டு பதமாக வெந்து வந்தோடனே மசாலா, மல்லித்தூள், அப்புறம் சீரகம், மஞ்சள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து போட்டேன். அதுக்கு பிறகு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா கிண்டிட்டு அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா அப்படி வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் அதன் மேலே ஊற்றி நல்லா கிண்டி விடுறோம். தேவையான அளவு நமக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். இதோட விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறோம். கொதிக்க விட்டு இறக்கணும்னா செம்மையாக டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் ரெடி ஆகும். நன்றி, வணக்கம்.